அண்மை செய்தி. ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு மேற்கொண்டு இருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு மேற்கொண்டு இருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதினுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புவிசார் அரசியலை வைத்து பார்க்கும்போது இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பயணம் போயிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையில ஒரு வலுவான உறவை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துவதற்கு மேலும் உறுதியாக்குவதற்கு பயன் தரும் அப்படிங்கிறதா சர்வதேச புவிசார் அரசியல் பார்வையாளர்கள்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதற்கட்டமாக ரஷ்யா சென்ற ஜெய்சங்கர் அவர்கள் மாஸ்கோ நகரத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதனை அடுத்து அந்த நாட்டினுடைய அதிகாரிகளோடையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அமைச்சர் மட்டுமில்லாமல் சில இந்திய அதிகாரிகளும் போயிருக்கிறாங்க. அவங்களும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறாங்க. இதன் மூலமாக நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த போதும் சரி, அதன் பிறகு ரஷ்யாவாக மாறிய போதும் சரி, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு என்பது நல்லுறவாகவே இருந்து வந்திருக்கிறது. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா நமக்கு சலுகை விலையில கச்சா எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீங்க ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டாரு. ஆனா நம்ம அதை ஏற்கல. அதன் விளைவாக இந்தியாவுக்கு வரியெல்லாம் அவர் அதிகமாக விதித்தார். அப்போதும் கூட இந்தியா தங்களுடைய நிலைப்பாட்டில் பெரிய மாற்றங்கள் எதையும் செய்து கொள்ளல. எனவே இரு நாடுகளுக்கு இடையில ஏற்கனவே நல்ல உறவு இருக்கிறது. இப்ப ஜெய்சங்கர் போயிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது மேலும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் இதன் மூலமாக பலனாக இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், அப்புறம் டெக்னாலஜி, கலாச்சார ஒத்துழைப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இரு நாடுகளுக்கு இடையில ஒரு நல்ல ஒத்துழைப்பு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உலக லெவல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா, அதே போல உலக லெவல்ல முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து பயணிப்பது, இணைந்து செயலாற்றுவது அப்படிங்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய நாடுகள், அது பெரிய நாடுகளாக இருந்தாலும் சரி, சிறிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் முக்கியமா பார்த்துட்டே இருக்கிறாங்க. மேலும் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பது உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்னொரு பார்வை. அதே போல அமெரிக்காவுக்கு நம்ம மறைமுகமாக சில செய்திகளை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ரஷ்யாவோடும் நல்லுறவு இருக்கிறது. எனவே நீங்க பப்பட் மாதிரி இந்தியாவை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கும் நாம் இந்த சந்திப்பின் மூலமாக செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது இப்படிலாம் சில பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன அல்லது கூற்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இரு நாடும் டிப்ளமேட்டிக்கா பல்வேறு விஷயங்களை மூவ் பண்ண போறாங்க. அதெல்லாம் நமக்கு நடந்த பிறகுதான் தெரியும். ஏன்னா இந்த சந்திப்புல இதெல்லாம் கோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா அதுல எந்தெந்த விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரியும். ஒருவேளை இதெல்லாம் முடிந்த பிறகு ரெண்டு தரப்புலையும் செய்தியாளர் சந்திப்பு வைத்து இந்த விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டன அப்படின்னு சொன்னா அது பற்றின ஒரு முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போதைய புவிசார் அரசியல் நிலைமைகளை
வைத்து பார்க்கும்போது ஜெய்சங்கர் அவர்களும் புட்டின் அவர்களும் சந்தித்து பேசியிருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்ப அதுல ஜெய்சங்கர் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு, மோடி அவர்களுடைய தூதராகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன், அவர் சொன்ன விஷயங்களை உங்களிடம் கன்வே பண்ணுவதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த விஷயம் மூலமாக இரு நாடுகளுக்கும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட பார்வை. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன். பிரதமர் மோடி அனுப்பிய வாழ்த்து செய்தியையும் கடிதத்தையும் அதிபர் புதினிடம் ஒப்படைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்.